இன்றைக்கி 3 விதமான ப்ரோட்டீன் ரிச் பாசிப்பயிறு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து 3 கப் அளவுக்கு மக்கானா எடுத்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கலர் மாறாமல் ஆனால் நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுறணும். அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, அதுவும் லைட்டாக கலர் ஈவனாக மாறினா போதும், நல்ல ஹீட்டாக இருக்கும். அப்போ வந்து எடுத்து கொட்டிடுங்க. 1 கப் அளவுக்கு நிலக்கடலை, அதையும் வந்து நல்லா வறுத்து கொட்டி அது இந்த கையை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த தோல் பாதி போயிடும். ஃபுல்லாக தோல் எடுக்கணும்னு இல்லை, பாதி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பயிறு போட்டு அதில் 2-3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி கொட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அரைச்சிக்கோங்க. எதில் அளக்குறீங்களோ அதில் 3/4 கப் இல்லைன்னா வந்து 1 கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க. இந்த டைமில் செக் பண்ணுங்கள், கம்மியாக இருந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுனால லைட்டாக கட்டி போடும். அந்த கட்டியில் ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற நெய் ஊற்றி நல்லா இது பிசைகிற முருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் உதிரியாக இருக்கிறத அப்படியே டைட்டாக பிடிக்கணும். அதனால் பால் ஊற்றி பிடிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம், பால் பிடிக்கணும் பால் ஊற்றி பிடிச்சிக்கலாம். 2 நாளைக்கு தான் இருக்கும் அது. இன்னொரு டைப் பார்க்கலாமா. 2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு, அதையும் வந்து சிம்லேயே வச்சுட்டு எப்பவும் பண்ணுற லட்டு மாதிரி ஈவனாக வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் நல்லா இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு வந்து பொறுமை வேணும். அந்தளவுக்கு வந்து மெதுவாக வறுபட்டால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 5-6 ஏலக்காய், 1 டம்ளர் வந்து வெல்லம், எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் பாசிப்பயிறு அரைச்சிட்டு மற்றதெல்லாம் அரைச்சிக்கோங்க. வேணும்னா இதில் 2-3 டேட்ஸ் கூட, 2-3 டேட்ஸ் இல்லை, 1 டம்ளர் அளவுக்கு கூட டேட்ஸ் வந்து சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சுக்குங்க. சுடுதண்ணி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், பால் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 நாள் தான் இருக்கும் பால் ஊற்றுனீங்கன்னா. சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருக்கும். நெய் ஊற்றி இந்த மாதிரி டைட்டாக எதுவுமே ஊற்றாமல் பிசைஞ்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட இருக்கும். இப்போ பாசி பருப்பில் வந்து பண்ணலாம். 2 கப் அளவுக்கு வந்து மக்கானா வந்து சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருங்க. பாசிப்பருப்பு வந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலர் லைட்டாக மாறுறப்போ வந்து அப்படியே எடுத்துருங்க. அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். 1.5 கப் அளவுக்கு வந்து நிலக்கடலை பருப்பு, அதையும் வந்து வறுத்து எடுத்துகிட்டு லைட்டாக அந்த அளவுக்கு பாதி தோல் எடுத்து வச்சுருங்க. 3/4 கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக வந்து ஒரு 5-6 ஏலக்காய், லைட்டாக பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இதில் பாசிப்பருப்பில் இதில் நீங்கள் டேட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நிறைய நட்ஸு சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நட்ஸில் எது சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், டேட்ஸும் சேர்த்துக்கலாம். இந்த டேட்ஸ் வந்து இந்த அரேபியன் டேட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் பிச்சு கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா வேறு எந்த டேட்ஸாக இருந்தாலும் கட் பண்ணியும் போடலாம், மிக்சிலையும் அடித்து போடலாம். எப்பவும் போல் நெய் மேலே ஊற்றி நல்லா உருண்டை பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 3 லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.